ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம ரெசிபி பார்க்க போறோம்னா மணத்தக்காளி தேங்காய் பால் கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மணத்தக்காளி கீரையை நான் உருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கீரையை பொரியலுக்கு அரியிற மாதிரி நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா கீரையை 3 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணலில் ஒரு கரண்டி வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரையை வேக வைக்கிறதுக்கு வாணலில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது கூட நம்ம அலசி வச்சிருந்த மணத்தக்காளி கீரையை அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நல்லா வரட்டும். கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நெல் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீரை வெந்துருச்சான்னு பார்த்துக்கின்னு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருந்த உளுந்த தண்ணி ஊற்றி இதில் நல்லா நம்ம கலந்துக்கலாம். கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பை போட்டுட்டு 4 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கொதிக்கிற கீரையில் தாளிச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மணத்தக்காளி தேங்காய் பால் கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.